வேற வீடு மாத்திட்டுமா? உனக்கான இடம் அது கிடையாது. சனிமேடு, சூரமேடு, காசிமேடு, சூளமேடு, உனக்கான இடம் குப்பமேடு. அங்க குடிசை கட்டி தங்கிரு. அதுதான் உனக்கு சரியா. ஜோசியரே, என் முகராசி எப்படி இருக்கு? ஓ, முகராசிக்கெல்லாம் நீ ஜீவராசியா பிறக்க வேண்டிய ஆளு மாறி மனுஷராசியா பிறந்துட்டேன். இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் தான் எனக்கு. இப்ப நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு போட்டோ எடுக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நான் பாலிவுட்டுக்கு போலாமா? பாதி பாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பாலிவுட்டுக்கு போலாமா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. சரி ஜோசியரே, இவ்வளவு பேசுறீங்கல்ல, அப்புறம் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. பாப்பா, உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. ஊட்டி நாய மடியில உட்கார வச்சு உலக திராட்சையை ஊர்கால துட்டி ஊட்டி விடு. உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும். ஊட்டி நாய மடியில உட்கார வச்சு உலர் திராட்சைய ஊறுகாயை தொட்டு ஊட்டி விடணும். உனக்கு சிறந்த எதிர்காலம். அதெல்லாம் நான் ஊட்டி விடுறேன் ஜோசியரே, நீங்க சொல்றத நம்புறேன். ஆனா ஒரே ஒரு மனக்கவலை எனக்கு எப்பவுமே இருக்கு. என்னமா? என் வீட்டுக்காரர் என்ன சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவரே பஸ் காசை விட்டுட்டு பாபநாசம் பஸ் ஸ்டாண்ட் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப போனா அவரை நீ கூப்பிட்டுக்கலாம். அடுத்ததா யாரு?